ஒழுங்கா வீட்லயே இருந்துக்கலாம். எதுக்கு தான் மாமியார் கேள்வி கல்யாணத்துக்கு வந்துட்டு இந்த ரூம் வழியா உட்காந்து தெரியல. அங்க ஃபங்க்ஷன் எப்படி நடந்துருக்கு வந்து பார்க்கலாம்ல. அதெல்லாம் என்ன கூட்டாண்டீங்க, நீங்க தான் வரவே இல்லை. மாப்பிள்ளை ரொம்ப பெரிய இடம் போல இருக்குது. மாப்பிளோட சொந்தக்காரங்களாம் ஒருத்தர் எப்படி 100 சாப்பிட்டுக்கு மேல நகைப்பட்டு வந்தாங்க. அப்படியே பட்டப்பட்டையா நெக்லஸும் ஆரமும். அப்படியா அவ்வளவு வசதியா? ஆமா, பட்டுப்பட ஒண்ணு கட்டி வந்தாங்க பாருங்க. அப்படியே தக்க 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 தக்கத்துன்னு ஒரு பட்டுப்படையும் எப்படியும் 2 லட்சம் கிட்ட இருக்கும். அந்த மாதிரி போடவீங்க. அந்த மாதிரி நகைங்க எங்க இருந்து தான் அவங்களுக்குலாம் பணம் கிடைக்குதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு இடத்த பிடிச்சிருக்கேன் அந்த பொண்ணு. வாக்கப்பட்ட இந்த மாதிரி ஒரு இடத்துல வாக்க பண்ணோம். நானும் தான் வாக்கப்பட்டிருக்கேன். வந்த இடத்துல ஆரம்பிச்சுதுங்களா புரளி பேசுறதுக்கு. இதெல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு பேசிங்கன்னா ஆகாது. இங்கே பேசினா யாருன்னா கேட்கணும் அந்த கல்யாணம் நின்று போகணும். அதுக்கு தான் இப்போ இதுக்கு நாடி நிறுத்துங்க. என் வயசுல இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு காசுலாம் கூட மாப்பிள்ளை தான் கொடுத்துருப்பானு. அப்படியே சொல்ற? இது பொண்ணு வீட்டு கல்யாணம் தானே இது அப்படின்னு ஊரை ஏமாத்தத்தை சொல்லின்னு இருக்காங்க. இவ்வளோ காசு எங்க இருந்து வரும் பெரிய பொண்ணு வீட்டுக்கு? அதெல்லாம் சும்மா போல இருக்குது. மாப்பிள்ளை தானே வசதியானாலே மாப்பிள்ளை தான் கொடுத்துருப்பாங்க கல்யாணம்லாம் பண்ணுறதுக்கு. ஆமா, இந்த சத்தத்துக்கு வாடகையே எவ்வளோன்னு தெரியல. அதே லட்சக்கணக்கில் இருக்கும். இது வேற சாப்பாடு அது இது மூலம் டிஜே அது இதுன்னு வச்சிருக்காங்க. அதுக்கு எத்தனை லட்சம் செலவு வச்சோ எம்மாடியோ இருக்கும். மாப்பிள்ளை கொடுத்தாலும் கொடுத்துருப்பான். ஆமா, 2 பேரும் அப்படியே போய் பாத்தீங்க. இவன் இப்ப அந்த கவனிக்கவே இல்லையே, சும்மாவே ஆடுவாள. பெரிய பொண்ணை பத்தி எதனா பேசுனா யாரா நீ பாத்தியா மாப்பிள்ளை தான் எல்லா செலவு ஏத்துக்கிறான்னு? ஆமா, பின்ன பெரிய பொண்ணு மாமியார்கிட்டே வீட்டுக்காரர்கிட்ட இவ்வளவு காசு எங்க இருந்து வந்தது? இவ்வளவு காசு சம்பாதிக்கணும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? ஏண்டியா கோடி ரூபாய் கிட்ட வந்திருக்கும் போல கல்யாண செலவை. அது அவங்க வீட்டு பொண்ணு. அவங்க கடன் உடனே வாங்கி ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டாலே வசதியான பையன் என்ன பண்றது எது பண்ணு தெரியாம கடன் உடனே வாங்கி அவங்க வீட்டோட பக்கத்துல வச்சு அவங்க காசை ரெடி பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தினிருக்காங்க. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசி நிற்காதீங்க 2 பேரும். ஆமா, நாங்க மட்டும் தான் பேசுறோம். நீ பார்த்த பேரு எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க. யார் வேணா எப்படி வேணா பேசின்னு போட்டாங்கன்னா கூட இருக்க நம்மளே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இருக்கிறதா சொன்னோம். நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. அவகிட்ட எதுக்கு சண்டைக்கு போறீங்க? அத்தா ஒரு விஷயத்த உண்மையா தெரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அதெல்லாம் பாவத்துல பங்கெடுத்துக்கிற மாதிரி. ஆமா, இது நம்ம பார்த்த மாதிரி பேசுது. மாப்பிள்ளை கொடுத்துருப்பான். எப்படி இருந்தாலும் பாதி செலவாவது கொடுத்துருப்பான். சரி, மாப்பிள்ளை கொடுத்ததாவே இருக்கட்டும். இப்ப என்ன அவங்க கல்யாணம் தானே இருக்கட்டும் விடு. இப்போ ஒண்ணு வருது பாத்தியா, மாப்பிள்ளை பாதி செலவு ஏத்துங்க தானே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 பைசா கூட பெரிய பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கவே இல்லை யாருமே. புரியுதா? எல்லாமே அவங்க தான் செய்யலாம். பெரிய பொண்ணோட அண்ணன் தான் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி செய்யறான். புரியுதா? இதுக்கு மேல உனக்கு விளக்கம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. உனக்கு இஷ்டம் இருந்தா அந்த கல்யாணம் செய்யுது, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. நான் எதுக்கு போனா? ஆமா, உனக்கு தானே இந்த கல்யாணத்தை யார் நடத்துறா, யார் செலவு பண்றா அப்படின்னு டவுட் வந்துருக்கு. அப்படியேப்பட்ட ஒரு சந்தேகத்தோட எதுக்கு நீங்க இருக்கிற? அப்போ கிளம்பு. இந்த கல்யாணத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பண்ணா எனக்கு என்ன, பொண்ணு வீட்டுக்காரங்க பண்ணா எனக்கு என்ன வந்தது? நான் வந்தது நல்லா என்ஜாய் பண்றதுக்கு, நல்லா சாப்பிட்றதுக்கு. அந்த வேலையை போய் நான் பார்க்க போறேன். நான் போன மாமா வீட்டுக்கு நல்ல கதையா இருக்கு இது. அப்ப வாய முடிக்கணும், வந்த வேலையை போய் பார்ப்போம். போ, அங்க சாப்பாடு பந்தி காலியா தான் இருக்கு, போய் சாப்பிட்டு போ. இது முன்னாடியே சொல்ல மாட்டேன். இவ்வளவு நேரம் வேஸ்டா பேசிட்டு நீங்க. அண்ணா என்னைக்கோ ஒரு நாள் செம்ம அடி இருக்கு. ஆனா இவளுக்கு ஐயோ இப்ப நம்ம பக்கம் திரும்ப போறாளே. நம்ம பாடம் 7 தான் இங்க இருந்தோம். அவளா வந்துதான் பேசினா. சரி, சஞ்சு என்ன பண்ற போய் பார்க்கலாம். அத்தா நில்லுங்க அத்தா. ஐயோ கூப்பிடறாளே. அவளுக்கு தான் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. உங்களுக்கு அறிவில்ல, வயசாகுது, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவில்ல. நானே சஞ்சு வந்து தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடுறது வந்து வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நின்றேன். இதுக்கு நடுவில் இவ தான் வந்து பேசினேன். நான் அவட்ட போய் பேசினேன். அதுங்களுக்கு தான் வாய் அதிகம் தெரியல. அதுங்க கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நான் எங்க போய் பேசினேன்? அவ தான் என்கிட்ட பேசினா. சரி, கை கொண்டு வாங்க சாப்பிடலாம். என்ன டீ சாப்பிட நீ எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா, ஒரே கூட்டமா இருக்குது, லேட் ஆகும் போல இருக்கு நம்மளா சாப்பிட்றதுக்கு. அதனால டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம மட்டும் நல்லதா போச்சு. அந்த கூட்டத்துல போய் எங்க சாப்பிட்றதுன்னு நான் பார்த்தேன். நான் ஆமா, அதுல வேற பெரிய இலை போட்டு நிறைய வச்சிருக்காங்க. அது ஒரு சிலது உங்களுக்கு பிடிக்கும், ஒரு சிலது பிடிக்காது, அப்புறம் வேஸ்ட் ஆயிடும். நீங்க சாப்பாடு வேற வேஸ்ட் ஆச்சுன்னா திட்டுவீங்க. அதனால தான் நம்ம கேட்டு வச்சா கூட பரவாயில்ல. இலையை போட்டு முன்னாடி வச்சிருக்காங்க எல்லா ஐட்டமும். ஒரு 10-15 ஐட்டம். அந்த 10-15 ஐட்டம் வயசானவங்களா சாப்பிடுவாங்களா? நீங்க சாப்பிடுவீங்க முதல்ல. அதனால தான் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும் எடுத்து வந்துட்டேன். அப்படியா? ஆமா, உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா கேட்டு வச்சாலாவது சாப்பாடுலாம் வேஸ்ட் ஆகாம இருக்கும். முதல்ல இலையை போட்டு எழுதி வச்சிருக்காங்களா, நிறைய வேஸ்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. பணத்தை போட்டு கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்றாங்க. இந்த மாதிரி வேஸ்ட் ஆகி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஆமா, முன்னாடியில நம்ம வந்து இலை போட்டு சாப்பாடு போட்டு குழம்பு போட்டு இது வேணுமா அது வேணுமா, சாதம் போதுமா குழம்பு போதுமா பொரியல் போதுமா கேட்டு போடுவோம். அப்புறம் நமக்கு சாப்பாடோட அருமை தெரிஞ்சது. இப்போ வந்து கடனை உடனே வாங்கியாவது இந்த மாதிரி பஃபே சிஸ்டம், கேட்டரிங் சிஸ்டம் அது இதுன்னு வச்சிடறாங்க. சாப்பாடுலாம் வேஸ்ட் ஆகி இருக்குது. மொத்தமாக போட்டு வச்சிடறாங்க. வேணுன்றது சாப்பிட்றாங்க, வேணான்றதை மூடி வச்சிடறாங்க. வேஸ்ட் ஆகி போகுது. கேட்டு போட்டால் சாப்பாடுலாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால நமக்கு சாப்பாடு அருமைலாம் தெரியுது. ஒரு அரிசியும் ஒரு காய்கறியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளை வைக்கிறாங்க. அதோட அருமை எங்களுக்கு தெரிய மாட்டேது. ஈஸியாக வேஸ்ட் பண்ணிடுறாங்க. சரி, கையை கழுவிட்டு அப்படியே சஞ்சை கொடுங்க சாப்பிடலாம். இங்கே உட்காந்து சாப்பிட போறா ரூமுக்கு போறாண்டி. ஆனால் ரூம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, உட்காந்து சாப்பிட முடியாது. இல்லை இங்கன்னா இடம் சுத்தமாக தான் இருக்குது, இங்கே உட்காந்துக்கலாம் அப்படி சொல்ற. இது தொடப்பாங்க உன்னை பார்த்து எத்தனை இருக்கிறதுக்கு. நல்ல வேலை சமர்த்திட்டு வருமானு பார்த்தா தப்பிச்சிட்டேன். தொடப்பமா அங்கே தொடப்பா இருக்குதே, அங்கே பாத்ரூம் பக்கத்துல இருந்துதுரி. அதை எத்தனை வரேன். ஐயோ அந்த தொடப்பத்துல போட்டு இங்கே டைல்ஸ் எல்லாம் பெருக்க கூடாது. எல்லாம் கிராச் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. நம்ம தான் டைல்ஸ் மாத்திர சொல்லுவாங்க. 10 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. வச்சுருக்கீங்களா காசு? ஏன்னா இந்த தொடப்பத்துல பெருக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. ஆமா, இதெல்லாம் பெருக்கிங்க டைல்ஸ் அப்படியே கிராச் விழுந்துரும். எவ்வளோ பல போட்டுருவாங்க. அதான் எவ்வளோ வேலை இருக்கும். அதெல்லாம் கிராச் ஆகி போச்சுன்னா நம்மள தான் மாற்றி கொடுக்குறது 10 லட்ச ரூபாய் கேட்பாங்க. வச்சிருக்கீங்களா? ஏமா என்கிட்ட 10 ரூபாவே இல்லை. எங்க இந்த 10 லட்சத்துக்கு போறேன்? வேற சுத்தமாக தான் இருக்குது. அப்படியே உட்காரலாம். இல்லடி நம்ம தங்கியிருக்கோம்ல அந்த ரூம்ல ஒரு தொடப்பு வந்தது. அது எத்தனை வரேன். அதெல்லாம் இங்க இந்த தரல பெருக்க தொடப்பு தான் இருக்குது. அத்தாடி 10 லட்சமா? ஐயோ எங்க கொஞ்ச நேரம் இந்த கிளவி சும்மா இருக்குதா? சுத்தமா தான் இருக்குது. தரையில மூஞ்ச பார்த்தா பல பலன்னு தெரியுது. கண்ணாடியில கூட ஒரு சுத்தமா தெரியாது. தரையில அவ்வளோ நல்லா கிளீனா தெரியுது. சுத்தமா தான் இருக்குது. பெருக்க போறோம் அப்படின்னு
நம்ம வீட்டில் வந்து மண் தர சாணி போட்டு மொழிவி வச்சிருக்கிறோம். அதோட இந்த தர எவ்வளோ மேலே நல்லா பளபளன்னு இருக்குது. இது வர 1008 வாட்டி பெருக்கி இருக்குமா. உட்காந்து இருடி தொடப்ப கட்சி எடுத்துன்னு வரேன். சீக்கிரம் வாங்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. எனக்கு வேற மயக்க வர மாதிரி இருக்கு. இடையே இந்த தொடப்பத்தில் பெருக்கலாம்ல. பெருக்குங்க. பெருக்கணும். தர பற்றி எவ்வளோ பளபளன்னு இருக்குது. இங்கே லேசி அது தூசி இருக்கு. போதும் நல்லா சுத்தமாக தான் இருக்கு. தொடப்பத்தை எங்கே நிறுத்திங்களோ அங்கே வச்சுட்டு வந்துருவா. இருக்கு தங்கி இருக்க ரூமை கூட பெருக்கணும். அம்மா நீங்கள் அதெல்லாம் அப்புறம் பெருக்கிங்க. சரி இதோ சஞ்சய் கூட்டின்னு வரேன். சீக்கிரம் வாங்க, ரூமை பெருக்கி நிற்கீங்களா? இல்லடி கை கழுவி கண்டிப்பாக வரேன்டி. சஞ்சய் அப்படியே கூட்டின்னு வாங்க. சரி நம்ம மேலே எல்லாத்தையும் போட்டு வைக்கலாம். நமக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கலாம். பாரு உங்கள் அம்மா நம்ம வரத்துக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டீங்களா? கை கழுவிங்க 2 பேரும். கழுவிட்டேம்மா. சரி உட்காருங்க, வேலை போடுறேன். இதனால இது இவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஆமாம் இதெல்லாம் தான் அங்கே போட்டாங்க. இதெல்லாம் எடுத்துன்னு வரல. உங்களுக்கு தேவையான மட்டும் தான் எடுத்துன்னு வந்து சொன்னா இவ்வளோ எடுத்துன்னு வந்துருக்கேன். ஐயோ இதெல்லாம் எனக்கு உங்களுக்கு தனியாக எடுத்துன்னு வந்துருக்கேன். ஏன்டி இவ்வளோத்தையும் சாப்பிட முடியுமா? உங்களுக்கு எதாவது வச்சிருக்காங்க. யாருக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிட்டு மீதியாக இலையில வச்சுட்டு போகிறாங்க. இவ்வளோத்தையும் சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆகுறது? அதனால தான் நீங்களே இவ்வளோ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக எடுத்துன்னு வந்துருக்கேன். உட்காருங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? முதல்ல சாப்பிட்டு முடியுங்க, அப்புறம் ஐஸ்கிரீம் எடுத்து தரேன். ஏன்டி ஐஸ்கிரீம் வரும்போது எடுத்துன்னு வரக்கூடாது? ஆமாம் சாப்பாடு கூட எடுத்துன்னு வந்துடுறேன். நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அது கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இருக்காது. பாயசம் தான் இருக்கும். பாயசம் தான் குடிக்கணும். பரவாயில்லையா? எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். சாப்பிட்டு முடி எடுத்துன்னு தரேன். ஏன்டி சதீஷ் எங்கடி போனா? சாப்பிட்டேன்னா இல்லையா? வீட்டுக்காரங்க அத்தையா கேட்குறீங்க. 2 பேர் தான் அங்கே பந்தி பரிமாறி இருக்காங்க. அப்படியா? அங்கே இருக்கிறாங்க. சாப்பிட்டாங்களா இல்லையா? அவங்களாம் இப்போ சாப்பிட முடியாது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு பிறகு கடைசியில் தான் சாப்பிட முடியும். மிச்சம் மீதி தான் சாப்பிடுவாங்க. சதீஷ் மட்டும் வந்து கூட்டு வந்துருக்கலாம். சாப்பிட்றதுக்கு குழந்தை எவ்வளோ நேரம் பட்னியாக இருப்பான். பட்னியாக இருக்கிறானே. போகும்போது வரும்போது அது இது எடுத்து சாப்பிட்டு இது பார்த்து தான் வந்தேன். நீ கையோட கூட்டின்னு வர வேண்டியதானே. முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. அவன் சாப்பிடுவான். இது என்னடி இது? சாப்பாடு கூட்டு பொரியல் அப்பளம் ஊறுகாய். போதும். ஏன் நைட்டில் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா ஒத்துக்குங்க உங்களுக்கு ஜென்மாமா? என்ன கேட்டா? இல்லை நைட்டில் சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது, டிஃபன் தான் சாப்பிடணும் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க இங்கே வந்தவங்களாம். அதனால தான் இந்த இலையில வந்து இவ்வளோ டிஃபன் ஐட்டம், இவ்வளோ வந்து கூட்டு பொரியல் அது இது வச்சுருக்காங்க. இந்த சிக்கன் 65 பக்கோடா அது என்னவோ இருக்குது. அப்பளம் வாயிலே பேர்லாம் வரமாட்டேங்குது. எல்லாம் இருக்குது இதில். ஆனால் உங்களுக்கு வந்து வரைய சாப்பாடு பொரியல் கூட்டு அது மட்டும் தான் இருக்குது. என் தலையில பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. சாப்பாடு சாப்பிட்டா நைட்டில் ஜீரணம் ஆகுமான்னு கேட்குறேன். சாப்பாடு கூட்டு பொரியல் ரசம் சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்டா நைட்டில் நல்லா தான் ஜீரணம் ஆகும். என்ன இப்போ இலையில இருக்குது பாரு. என்னது இது? தோசை வறுத்தது பொரிச்சது என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி நைட்டில் ஜீரணம் ஆகும்? நான் சாப்பிட்றது ஜீரணம் ஆகும் நல்லா. அந்த காலத்துலலாம் நைட்டில் சாப்பாடு தான் போடுவாங்க. இப்போ தான் டிஃபன் ஆடினுக்காங்க. அதனால சுகர் இதெல்லாம் ஈஸியாக வந்துட்டு. ஏன் அந்த நைட்டில் டிஃபன் சாப்பிட்றது நல்லா தானே? ஆமாம் வீட்டிலே வெட்டியாக உட்காந்து இருந்தால் நல்லது தான். காடு மேடு கழனிக்கெல்லாம் சுற்றி வரவங்களுக்கு அந்த டிஃபன்லாம் சேராது. என்ன சாப்பாடு தான் உங்களுக்கு பசி அடங்கும். ஐயோ நீங்கள் என்ன பேச சொல்கிறீங்க? வீட்டில் வெட்டியாக இருக்கவங்க தான் டிஃபன் சாப்பிடணுன்னு அப்படிலாம் இல்லாத. வயசானவங்களுக்கு ஜீரணம் ஆகுதுல அதனால தான் டிஃபன் சாப்பிட்றாங்க. ஆமாம் டிஃபன் வந்து இட்லி தோசை அப்படின்னா கூட சரி. தோசைலாம் நைட்டில் சாப்பிட்டா எனக்கும் ஜீரணமே ஆகாது. இட்லினா கூட சரி ஆவியில் வேக வச்சிருக்கேன் அதை சாப்பிட்லாம். தோசைலாம் வந்து எண்ணெய் ஊற்றி சுட்டா அது நைட்டில் ஜீரணம் கூட ஆகாது. அதெல்லாம் நைட்டில் எப்படி சாப்பிடுவாங்க? அது ஒரு சப்பாத்தி வேறு. அது சாப்பிட்டா தான் உடம்பு குறையும், சுகர் குறையும். நைட்டில் ஜீரணம் ஆக மாட்டேன். அதெல்லாம் சாப்பிட்டா என்னென்ன புதுசாக கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. நம்மளுக்குலாம் அதெல்லாம் ஆகாதுப்பா. கொஞ்சமாக சாதம் போட்டோமா, கொஞ்சம் பொரியல் வச்சுக்கணுமா, குழம்பு ஊற்றணுமா, ரசம் ஊற்றணுமா சாப்பிட்டோமா, அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி கல்யாணத்தில் வந்து இந்த மாதிரி போடுறாங்கன்னா நம்ம எனக்கோ ஒரு நாள் தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா அதனால் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி வறுத்தது பொரிச்சது இடியாப்பம் சப்பாத்தி பரோட்டா அப்படியே ஒரு எத்தனை தினசு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதான் இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன். வயிற்றில் கடமுடன்னு சத்தம் கேட்கும். அது செஞ்சு கூட சிரிக்கிறா பேர். என்னைக்கோ ஒரு நாள் தானே ஒன்றும் ஆகாது. ஆமாம் என்னைக்கோ ஒரு நாள் தான். ஒரு மாதத்தில் ஒரு 4 கல்யாணம் தான் பார்த்துக்கோ. மாதத்தில் 4 நாள் இந்த மாதிரி சாப்பிட்டா வெயிட் ஏறாமல் என்ன பண்ணோம்? அப்புறம் உடம்புல கொழுப்பு குடி போச்சு, சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சுன்னு டாக்டர் கிட்ட போட வேண்டியது தான். அப்புறம் கிரிக்கலன்னு பேசாமல் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுருக்கணும். பாவமாச்சு நீ உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கொடுத்தா கும்முன்னு சாப்பிடாம என்ன வேற கலாய்ச்சினுக்கு. அவங்க இலையை பார்த்து சாப்பிடாம என் இலையை பார்த்து பேசினுக்காங்க. சரிங்க அத்தை சாப்பிடுங்க. நைட்டில் சாப்பாடு சாப்பிட்டா ஜீரணம் ஆகாதான். எந்த ஊர்லேருந்து கற்று வந்தாங்க தெரியலதுன்னா. துண்டு போட்டு வெட்டியாக இருக்கவங்க தான் ஜீரணம் ஆகுது. மாடு மாதிரி வள செய்யறவங்க கல்ல போட்டோட கரைஞ்சி போயிடும். பேசாமல் சாப்பிடுங்க. சஞ்சய் கிட்ட அம்மா ஊட்டி வர முடியா? இங்கே போய் நீ வச்சிருக்கல குழந்தைக்கெல்லாம் விட்டாத. நான் சாப்பாடே ஊட்டிக்கிறேன், நீ சாப்பிடு. நீ கெட்டுனா போ. அம்மா இந்த கேள்விக்கு வாய் கொஞ்சம் வாய் கிடையாது தெரியுமா? குழந்தைக்கு கூட ஊட்டக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி அது? ஒரு நாளைக்கு தானே சாப்பிட்டோம். வேணாம் அதை மசாலா கிசாலா என்ன ஆகிக்கலாம் நிறைய இருக்குது. வேணாம் நான் சாப்பாடு ஊட்டிக்கிறேன், கும்முன்னு சாப்பிடு. நீ கெட்டு போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அது உன் உடம்பு உன் வாய். குழந்தைங்களாம் கெடுக்காத. ஐயோ நீங்களே வயசானவங்க, நீங்க சாப்பிடக்கூடாது, குழந்தை சாப்பிடலாம். எனக்கு அது ஒரு நாள் தானே. ஏன் தெரிஞ்ச பண்றீங்க? இங்க பாரு எரும மாடு மாதிரி இருக்கிற உங்களுக்கு ஒன்றும் எல்லாமே ஜீரணம் ஆகலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகாது, வயிறு வலிக்கும். அப்படிதான் இந்த எண்ணெய் ஐட்டம்லாம் அதில் ஒத்துக்காது. கும்முன்னு சாப்பிடுங்க. சரியான தொல்லையா போச்சு இந்த மாமியார் கிளவி கிட்ட மாட்டிக்கிட்டேன். எல்லாரும் அவங்க மாமியாரை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் தான் பாவம் வச்சு தனியாக இருக்க வீட்டில் சொல்லிட்டு கூட்டு வந்து சொந்த செலவில் துணி வச்சுருக்கேன். என்ன யோசிச்சுருக்கா? சாப்பிடு. வட நீ வந்துட்டியா? உன்னையே கூப்பிடணும்னு நினைச்சேன். வா உட்கார சாப்பிடலாம். அம்மா நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்கோம்மா, டூருக்காம வந்திருக்கோம். இந்த மாதிரி சாப்பாடு எடுத்து வந்து வச்சு இங்கே உட்காந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க. அங்கே டைனிங் டேபிள் போட்டுருக்காங்க, எல்லாரும் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? பாட்டி ஏன் பாட்டி இந்த மாதிரி பண்ணுறீங்க? டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? இப்போ அங்கெல்லாம் ஒரே கூட்டமாக இருக்குது. அங்கெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட முடியுமா? அதனால தான் அம்மா எத்தனை சொல்லி இங்கே உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். அங்கே 2 ரூபா காலியாக தான் இருக்குது. அங்கே உட்காந்து சாப்பிடுங்க, ஏந்துருங்க. ஐயோ நானும் வரலப்பா. இங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அங்கெல்லாம் வர முடியாது. நீ உட்காந்து சாப்பிடுவேன். உங்கள் கூட என்ன சேர்ந்து உட்காந்து சாப்பிட சொல்கிறீங்களா? சிங்கம்மா நானும் உட்கார மாட்டேன். நானும் அங்கே தான் போய் சாப்பிடுவேன். போ நான் சாப்பாடு தானே பரிமாறிருந்தேன், போய் பரிமாறு போ.
ஏமா இலையில இவ்வளவு ஐட்டம் எப்படி எடுத்து வந்தீங்க? அது வந்து டேபிள்ல போட்டு வச்சிருந்தாங்க லைனா. ஒருத்தர் உட்காந்து திரும்பி ஃபோன் பேசியிருந்தாரு. அதை அப்படியே மடிச்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்து வந்துட்டேன். என்ன பெரிய விஷயமா இது? ஐயோ மானத்தை வாங்கறதுக்கு நேரீங்கம்மா, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி உட்காந்து சாப்பிடலாம்ல டேபிள்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? போடா, மத்தியானம் வீட்டுல சாப்பிட்டது சாயங்காலம் ரெண்டு மெது பொண்ணை மட்டும் சாப்பிட்டேன். அது எங்க இருந்து பசி அடங்குது? சுத்தி வந்து மயக்கமே வர மாதிரி போச்சு. நம்மளால வெயிட் பண்ண முடியும்னா எல்லாத்தையும் அழின்னு ஓடிட்டான். எங்க உங்க வீட்டுக்கார மட்டும் காணா? அத்தை குழப்ப பாத்தீங்களா? எங்க வீட்டுக்காரன் எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறது தான். உன் வாய் அப்படியே இருக்குது. ஏன்டா உங்க அப்பான்னு சொன்னா ஆகாத உனக்கு? எங்க அப்பா தான். எங்க அவரு? ஏன்டா உங்க கூட தான் அங்க இருந்தாரு, பந்தி பரிவாரம் இருந்தாரா? அப்படியே நான் பார்க்கவே இல்லையா? ஒரு உலகம் சாப்பிட்டு கரணுவோ பெரிய கவனிக்காம விட்டுட்டு இருக்கேன் போல இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டா பாத்துக்குங்க. என்ன மட்டும் கண்டுக்காதுங்க. என்ன பெட்டிலே விட்டுடுங்க. என்னடா குழந்தை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கானே, சாயங்காலம் ரிசப்ஷன்ல வெளியில இருந்தானே, எல்லாரும் வர வச்சுன்னு இருந்தானே, இங்க வந்து எல்லாரும் பரிமாறிருக்கானே, குழந்தை பாவமாச்சு, அவனை சாப்பாடு போடலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆளுக்கு தூக்கி வந்து வச்சு நல்லா சாப்பிடுங்க. இருமா உன்னைய உட்காந்து சாப்பிடுன்னு சொல்றேன், நீ தான் ஆளுங்க கிடக்குற. நான்லாம் இங்கே கீழே உட்காந்து அசிங்கமா சாப்பிட மாட்டேன். போ அங்க போய் உட்காந்து சாப்பிடு போ. சதீஷா பாட்டி விட்டு விடுறேன் பாரு, ரெண்டு வாய் வாங்கிக்கோ. அடே நீங்க சாப்பிடுங்க, நான் போய் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐஸ்கிரீம் வேணுமா உங்களுக்கு? டேய் எனக்கு தான் ஐஸ்கிரீம் வேணும். இங்க பாரு அண்ணாவை டேய் வாடா போடாலாம் சொல்லக்கூடாது. இங்க ஃபங்க்ஷனுக்கு நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க. நான் வேக்சின் போட்டுன்னு இருக்கேன். அவங்க இதுக்கெல்லாம் வந்து வாடா போடாலாம் சொல்லக்கூடாது. இங்க சொன்னதோட அதோட நிப்பாட்டிக்கணும். புரிஞ்சுதா? நாளைக்கு கல்யாணத்துக்கு வேக்சின் போட வேண்டியது நிறைய இருக்குது. அங்க வந்து சதீஷ் வாடா போடா கூட்டி அம்மாவுக்கு வாங்கிவிடாத. உங்களுக்கு நான் ஐஸ்கிரீம் தானே வேணும்? எத்தனை வேணும்? டேய் அண்ணா எனக்கு 2 ஐஸ்கிரீம் வேணும்டா. இப்பதான் படிச்சு சொன்னேன். வாடா போடாலாம் கூப்பிடக்கூடாதுன்னு அண்ணா சொல்லு. சரிண்ணே 3 ஐஸ்கிரீம் எத்தனை வேணேன்? 3. சரி எத்தனை வரேன். நீ அண்ணன் கூப்பிடல அதனால இனிமேல் இருந்து நீ அதையே ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே சரி அண்ணா. இது திருந்தாது. சரி ஒரு வாட்டி அண்ணன் கூப்பிட்டுல அதுக்காக ஐஸ்கிரீம் எடுத்து வந்து கொடுக்கலாம். ராசா அப்படியே பாட்டிக்கு ஒரு பாயாசம் எத்தனைப்பா? ஒரு ஜக்ல ஊத்தி பாயாசம் வேணுமா? ஏன் பக்கெட்ல ஊத்தி எத்தனை வரேண்ணா? வந்த இடத்துல கூட இந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஏன் ஒரு டம்ளர்ல பிடிச்சி ஆகாத? ஜக்ல தான் பிடிக்கும். இந்த வீடா இது? சரி கத்தாத டம்ளர்ல தான் எத்தனை ஜக்ல வேணுமா? ஜக்ல டேய் சதீஷா உங்களுக்கு தான் வேணா? ஒண்ணு இல்லடா, குடிக்க தண்ணி எடுத்துன்னு வரல. கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துன்னு வந்துரு. இதுக்கு தான் சொல்றது டைனிங் ஹால்லே வந்து ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இங்க பாதை வரையும் கரிமா எடுத்து வந்து வச்சுட்டு ஒண்ணு என்னன்னா பெரிய தூக்குல வந்து பாயசம் எடுத்துன சொல்லுது. நீங்க என்ன தண்ணி எடுத்துன சொல்றீங்க? அது விட என்ன ஐஸ்கிரீம் கேக்குறா? இது எல்லாத்தையும் எடுத்துக்கு வந்து என்ன அசிங்கமா பார்க்க மாட்டாங்க? யாரும் ஒன்னும் அசிங்கமா பார்க்க மாட்டாங்க. ஆமா நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க யாரும் எதுவும் அசிங்கமா பார்க்க மாட்டாங்கன்னு. ஒரு தண்ணி வந்து நம்ம ஜக்ல எடுத்துன்னு போனா கூட அசிங்கமா பார்ப்பாங்க. எப்பா உங்க தண்ணி கேட்ட தப்புதான். தண்ணி வேணா ஒண்ணு வேணா ஓடிப்பா. வந்துட்டா மாய் கேட்க பேசுறதுக்கு. வீட்டுக்கு வா, உனக்கு அப்புறம் இருக்குது. ஐயோ வீட்டுக்கு போனா சாப்பிட்டு விடுவாங்களா? கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருப்பான். சரி கூல் உங்களுக்கு நான் தண்ணி வேணா, பாட்டிக்கு வந்து பாயசம் வேணா, சஞ்சுக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணும். அவ்வளோதான். நான் அந்த உடனே எடுத்துன்னு வரேன் பாருங்க. சீக்கிரம் எடுத்துன்னு வா. அப்படியே உங்க அப்பா குரல் கொடு. சாப்பிட்றாரா இல்லையான்னு பாரு. இதை நைட்டு வாங்கி சாப்பிட சொல்லலாம். அவரே எங்க உட்கார வைக்கிறீங்களா? போய் பாரு. சரி பாக்குறேன். மானம் போறதுன்னு உறுதி ஆகி போச்சு. கொஞ்சம் மானம் போனா என்ன, நிறைய மானம் போனா என்ன? போறது தான். டேய் அங்க போய் எங்க பழ காமிச்சு நின்று கதை சீக்கிரமா சொன்னதுல எடுத்துட்டு வந்து கொடு. தண்ணி தாக்க எடுக்குது. வரேன். அத்தை பாயசம் தான் இலையில சின்ன கப்பல் இருக்குதா? அது பார்த்தா உங்களுக்கு இதுல தம்ம துண்டு கப்பல் இருக்குதுல, எனக்கு பத்துமா? பாயசம் நான் நிறைய குடிப்பேன். சரி மேடம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தா தான் காலையில் 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்றாங்க போல இருக்கு. இந்த புடவை தாலி எல்லாம் வச்சு முகத்தை புடவை முகத்தை வேஷ்டி துண்டு அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க போல இருக்க. காலையில் 4 மணிக்கெலாம் இந்த பொங்கலாம் வைப்பாங்களாம். அதுக்கு காலையில் சீக்கிரமாக எழுப்புவாங்களாம். காலை 4 மணிக்கெலாம் எழுந்துருங்க வேற சொல்லியிருக்கேன். போய் சீக்கிரமாக படுத்தா தான் காலையில் எழுந்துக்க முடியும். முகூர்த்தம் எத்தனை மணிக்கிறியா? முகூர்த்தம் 6:07. 6:07. சரி காலை எழுந்துக்கும் போது என்ன கொஞ்சம் எழுப்பி விடு. நான் சாமி கும்பிட்டு வரேன். பரவாயில்லையே அப்போ எழுப்பு தூங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏன் எழுப்பணும் என்ன கேட்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஒரு குரல் போட்டா எழுந்துக்கணும். இரும மாடி நான் தான் எழுப்பேன். திரும்ப ஒரு குரலை பார்த்தியா? சரி எழுப்பு. நம்ம சாப்பிட்டு வேணா இங்கே பாய் போட்டு படுத்துக்கலாமா? இங்கே நடந்து போகிற வழியில் சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்குது. யாரும் வருவாங்க போவாங்க அசிங்கமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா இந்த வேறு இங்கே பாய் போட்டு படுத்து தூங்கிடுங்க. நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்களா, ஏசிலாம் கொடுத்துருக்காங்களே. பெட் மேலே 2 பேர் வீட்டில் 2 பேர் அப்படி பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பெட் மேலே படுக்க மாட்டேன். உங்களை யார் பெட் மேலே படுக்க சொன்னது? பசங்க 2 பேரும் போடலாம், நான் பார்த்துக்கிறேன். நீ உங்கள் பிள்ளைங்க பார்த்துக்கோங்க. கீழே கையை நீட்ட முடியாது காலை நீட்ட முடியாது போல. நம்ம வீட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆமா பெரிய இடத்துலலாம் சின்ன ரூமாக தான் இருக்கும். நம்ம எங்களை குடும்பம் நடத்த போகிறோம். 2 பேர் தங்குற ரூம் அது. நம்மளாம் 5 பேர் தங்கின்னு இருக்கோம். அதனால நமக்கு இடம் பத்த மாட்டேங்குது. அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். காலை முகூர்த்தம் முடிஞ்சோன்னா கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். நம்ம இங்கே குடும்பம் நடத்த போகிறோம். அதுக்கு தான் சொல்கிறேன் இங்கே படுத்துக்கலான்னு. என்ன கேட்க மாட்டேங்கிறேன். ஏமா முதல் சாப்பிட்டு ஏந்துருங்க இங்கேருந்து. ஏன்னா அந்த தூக்கு சட்னி என்ன வச்சிருக்கிறேன்? ஐயோ அதில் வந்து மைசூர் பாக்கு, குலாப் ஜாமுனு, வடை அதெல்லாம் இருக்குது. வேணுமா உங்களுக்கு? எடுத்து வீட்டில் போய் சாப்பிடலாம். ஆமாம் வீட்டில் எடுத்து போய் சாப்பிட்டுக்கு வர எடுத்துக்கா. நாளைக்கு இது வந்து நைட்டு தூங்கும்போது சாப்பிட்டுக்கு. நைட்டு தூங்கும்போது தூக்கம் வராமல் பேசினு இருப்போம்ல, அப்போ சாப்பிட்டுக்க ஸ்நாக்ஸ் நிறைய எடுத்து வந்து வச்சிருக்கேன். சரி எனக்கு 2 வடை மட்டும் கொடு. தரேன். ஏன்டியா உன் இலையில என்ன சிக்கன் 65 அந்த சிக்கன்ல என்ன சொல்லுவாங்க லாலிபப் அந்த மாதிரிலாம் இருக்குதுடியா? என்னடியே நான்வெஜ்ஜா செஞ்சு போட்டுருக்காங்க? வெஜ்ஜா? இலைக்கு பார்த்தியா வெஜ்லாம் கூட தெரிஞ்சுக்கிட்டுமா. இது வந்து சிக்கன்ல இல்லாத காலிஃப்ளவர் இருக்குல்ல, அது வந்து சிக்கன் 65 மசாலாலாம் போட்டு அப்படியே வெஜ் சிக்கன் 65 மாதிரி காலிஃப்ளவர் 65. அதுக்கப்புறமா லாலிபப்பில் வந்து அதில் வந்து ஒரு நம்ம மீல் மேக்கர்லாம் இருக்குல்ல அதில் வந்து செஞ்சுருக்குறாங்க. அதை அந்த வெஜ் தான். அது எதுவுமே நான்வெஜ் கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் நான்வெஜ் விருந்து தான் போடுவாங்க போகுது. ஆனால் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஷேப்பில் அந்த மாதிரி டிசைனில் அதே மாதிரி கலரில் செஞ்சு கொடுத்துருக்காங்க.
ஆஹா பார்க்குறாங்க சிக்கன் 65 சிக்கன் லாலிபப் அப்படின்னு சாப்பிடுவாங்க ஏமாத்தத்துக்காக. ஆமாம் போல இருக்கு. நான் கூட முதல்ல அப்படியே தான் சிக்கன் 65 நினச்சி தான் வாயில போட்டு பார்த்தேன். ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த அண்ணன் ஐஸ்கிரீம் எடுத்துன்னு வருவானா எடுத்துன்னு வர மாட்டேண்ணா? எடுத்துன்னு வருவா, அதுக்கு முன்னாடி சாப்பிடு. பாட்டி எங்க சாப்பாடு ஊட்டினா தானே சாப்பிட்றதுக்கே அவங்க பேசினே இருக்காங்க. எத்த சந்தைக்கு சாப்பாடு விட்டுங்க. கொஞ்சம் குமரை நல்லா பசஞ்சு விட்டுறேன்.